அடுத்த மாதம் நடக்க இருக்கிற ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அணியில் மிக முக்கிய வீரர்களாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க, அந்த அணியோட நட்சத்திர வீரர்கள் அப்படின்னு கருதப்படுற 2 பேர் அணியில் சேர்க்கப்படலை. இது தற்காலிக அணியா, நிரந்தர அணியா, இல்லை நிஜமாவே இவங்களை அணியிலிருந்து நீக்கிட்டாங்களா, என்ன நடக்குது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானோட கிரிக்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்ட் சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த அணி பல தோல்விகளை தழுவிட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் ஒரு 32 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு தொடரை பாகிஸ்தான் அணி இழந்திருந்தாங்க மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக. இது அந்த அணியோட கிரிக்கெட் வரலாறுல மிக மோசமான சாதனையாக பார்க்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அணியோட நட்சத்திர வீரர்களான ஒரு பக்கம் முகமது ரிஸ்வான், இன்னொரு பக்கம் பாபர் ஆசம், இவங்க 2 பேருமே பெருசாக எந்த வகையிலுமே அணிக்கு கை கொடுக்கறது இல்லை. முக்கியமான போட்டிகள் எதுலையுமே அவங்க தங்களோட பங்களிப்பை நல்லா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் அணி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது கேப்டன் தான் அணியை வழிநடத்த இருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சல்மான் அலி ஆகா. இவர் தான் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அணியோட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு புது வீரரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முகமது ஹாரிஸ். இவர் தான் விக்கெட் கீப்பராக செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருக்காங்க. மொத்தமாக 17 பேர் கொண்ட அணியாக தான் அறிவிச்சிருக்காங்க. இதில் முகமது ரிஸ்வான், பாபர் ஆசம் இவங்க 2 பேருமே விடுபட்டிருக்கு. அப்படின்னா அவங்க 2 பேரும் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக அணி தோல்வியை தழுவிக்கிட்டே வராங்க. முக்கியமாக மூத்த வீரர்கள் பங்களிப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது அவங்களை நீக்கணும் அப்படிங்கிற குரல்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கிட்ட இருந்தும் தொடர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் பாபர் ஆசம் மேலேயும் இன்னொரு பக்கம் முகமது ரிஸ்வான் மேலேயும் முன்வைக்கப்பட்டது. ஸோ இதற்கான முன்னோட்டமாக தான் அவங்க 2 பேருமே ஆசிய கோப்பைக்கான அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆசிய கோப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவுக்கு எதிரான அந்த மிக முக்கியமான போட்டி அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அந்த போட்டியில் முகமது ரிஸ்வானும் பாபர் ஆசமும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆசிய கோப்பைக்கு முன்னாடியே ஒரு முத்தரப்பு கிரிக்கெட் தொடர்லையும் பாகிஸ்தான் விளையாட இருக்காங்க. ஸோ அதற்கான அணியும் இந்த 17 பேர் கொண்ட அணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவை இருந்தால் மேபி இவங்க 2 பேரையும் மறுபடியும் சேர்க்கலாம் அப்படின்னும் நம்பப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த 2 வீரர்கள் இல்லாதது அப்படிங்கிறது பாகிஸ்தான் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா, இல்லை எந்த மாதிரி அந்த அணி இதை கையாள போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வியப்புக்குரிய ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யத்தோட உச்சகட்டமாக இருக்கும். இந்த 2 அணிகள் மோதிர போட்டி அப்படிங்கிறது களத்தை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையுமே எதிரொலிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பாகிஸ்தான் அணி இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சமும் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சூழலில் தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக படுதோல்விகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சந்திச்சுட்டு வராங்க. அதுவும் கடந்த 2 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட கருப்பு பக்கங்களாக தான் அது பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2023 நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி, அந்த உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணி ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாங்க. அதனால அந்த அணியோட கேப்டன் பொறுப்புலேருந்து பாபர் ஆசம் நீக்கப்படுறாரு. அவருக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான கேப்டன்ஸ் எல்லாரையும் நியமிக்கிறாங்க. அதாவது 3 ஃபார்மேட்டுக்கும் கேப்டனை மாத்திரம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டே பார்த்தோம் அப்படின்னா T20 உலகக்கோப்பை வந்தது. ஸோ அந்த சமயத்தில் ஷாஹின் அஃப்ரிடியை வச்சு T20 உலகக்கோப்பைக்கு போக வேண்டாம், அனுபவம் வாய்ந்த பாபர் ஆசமையை மறுபடியும் கேப்டனாக நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்தாங்க. ஆனால் அங்கேயும் கிடைச்சது அவங்களுக்கு படுதோல்வி மட்டும்தான். அந்த முறையும் T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானால் பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சின்ன சின்ன அணிகள் கூட தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்துட்டு நிறைய வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன நாடுகள் கூட போய் விளையாடுறாங்க. கடைசியாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கூட ஒரு தொடரில் இப்போ பாகிஸ்தான் விளையாடிருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு வெற்றிக்கான சின்னம் அப்படிங்கிறது வந்து கிடைக்காமையே போயிருந்தது. இதற்கு முக்கிய காரணம் வந்து மூத்த வீரர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் முகமது ரிஸ்வான், இன்னொரு பக்கம் பாபர் ஆசம். இவங்க 2 பேரும் தான் அந்த அணியோட தூண்களாக பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருமே வந்துட்டு இதற்கு முன்னாடி நடந்த அந்த சாம்பியன்ஸ் கோப்பையோட இறுதிப் போட்டியை நிச்சயமாக மறந்திருக்க மாட்டாங்க. இந்திய அணிகிட்ட இருந்து இறுதிப் போட்டியில் கோப்பையை தட்டி பறிச்சுட்டு போயிருந்தாங்க பாகிஸ்தான். 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்தியர்களுக்கு வந்து அது வந்து மறக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருந்த பாகிஸ்தான் டீம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமை வந்துட்டு வெற்றி மேலே வெற்றி பெற வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அணியவே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. இதனால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் வந்து சொல்லிட்டு வராங்க. அதுவும் அந்த நாட்டில் இருக்கிற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் வந்து இவங்க 2 பேருக்கும் எதிராக வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் தொடங்க இருக்கு. செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்க இருக்கிற இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ அந்த தொடருக்கான பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாபர் ஆசம், முகமது ரிஸ்வான் இவங்க 2 பேருமே அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக புது கேப்டனா சல்மான் அலி ஆகா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ரோலை பிளே பண்ணிட்டு இருந்த ரிஸ்வான் இல்லாதனால மெயின் விக்கெட் கீப்பராக வந்து முகமது ஹாரிஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை தாண்டி வந்து நிறைய இளம் வீரர்களுக்கும் இந்த அணியில் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது வந்து அவங்க 2 பேர் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மாற்றங்களுக்கு தயாராகிட்டு வராங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அணியில் இடம் இருக்காது, அது எந்த வீரராக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லும் விதமாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17 பேர் கொண்ட அணி அப்படிங்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி நடக்க போகிற முத்தரப்பு கிரிக்கெட் தொடருக்குமான அணியாக தான் இருக்குது. இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடக்க இருக்குது. அங்கே தான் வந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரும் நடக்க இருக்குது. ஸோ அந்த மைதானங்களுக்கு ஏற்கனவே வந்து பழக்கப்படும் விதமாக தான் வந்து 2க்கும் சேர்த்து ஒரே டீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற வீரர்கள் சரியாக விளையாடலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் முகமது ரிஸ்வான் மற்றும் பாபர் ஆசம் அணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அந்த மாற்றத்தை நோக்கி ஒரு முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. இது அந்த அணிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.